Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறதுல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் என்னென்னா 200 லைக்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள். என்னோடய அன்பான ரிக்வஸ்ட், அதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காக. அதாவது மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து நம்ம மார்னிங் அப்டேட்லேயே பார்த்துட்டோம். இதை பற்றி நம்ம மார்னிங் அப்டேட் திரும்பவும் நம்ம நாளைக்கு தான் பார்ப்போம். ஜஸ்ட் இன்றைக்கி என்ன ஆனதுன்றதை மட்டும் நம்ம ஒரு சின்னதாக வியூ பார்த்துலாம், அவ்வளோதான். நிஃப்டி 50 ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்து ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே தான் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட கண்டிஷன் வந்து நீங்கள் மார்னிங் அப்டேட்டில் பார்த்துக்கலாம். நம்ம என்ன வியூ கொடுத்துருந்தோம், எந்த மாதிரி போச்சு, என்ன ஏது வந்துச்சு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு மார்னிங் அப்டேட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க்கில் கூட அதுதான் ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டு இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டி தெரியும். நம்ம இந்த ட்ரெண்ட்லேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. ப்ரைஸு அகெயின் வந்து 38,800 சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மார்னிங்கில் திரும்ப அந்த லைனுக்கு மேலே டச் ஆகிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு கீழே வந்துட்டு இங்கேருந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதாவது இதுக்கப்புறம் வந்து எந்த வியூஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணல. லாஸ்ட்டாக பண்ணீங்க எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன், காலையில் டாக்டர் லால்பத் வந்து டவுன் சைடுக்கான வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் லால்பத் வந்து ஓகே நல்லா சூப்பராக மூவ் ஆகிருக்கு. ஓகே, இது ஃப்ரீ டெலிகிராம் சேனலா, ரைட். ஓகே, இது ப்ரைமில் பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் சைட்வேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் சைட்வேஸ் 1135. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்து எது வரலும் மேலே போகுன்ற ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வித் மென்ஷனும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். எது வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல டச் பண்ணோன்னே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எது வரலும் கீழே வரும்னு பாருங்கள். கீழே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ப்ரைஸ் எது வரலும் வரும்னு சொல்லிட்டு இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய அப்டேட் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் பண்ணிவிட்டு இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நீங்களும் வெபினார் அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் 4 லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், 5S, ஏஞ்சல் 1. இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தேன் நீங்களும் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். சரி, ஸ்டாக்ஸ் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நேற்று பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதாவது எவரெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான வாய்ப்பை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 808 அந்த லெவல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 820. நல்லா ஸ்ட்ராங்காக மார்னிங்லேயே உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவ் கொடுத்து 10 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ் கொடுத்துருச்சு. 9:15 மணிக்கெலாம் நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா டாக்டர் லால்பத், அதுவும் நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டாக்ஸ் நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் பார்த்துங்க அப்படின்னா இதே எவரெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சார் இன்றைக்கி தான் இவ்வளோ தூரம் மூமெண்டம் இருந்துச்சு, நாளைக்கு அவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம். எஸ், இங்கே ப்ரைஸோடைய பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து கன்சிடர் பண்ண சொல்லுது. ஏன்னா இப்போ 9:15 மணிக்கு மேலே போன மார்க்கெட்டு கீழே வரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 250 பாயிண்ட்ஸ் மைனஸ் இருக்குது. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அகெயின் வந்து மேலே போகிறதுக்காக தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் திரும்பவும் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். 895 அபவ் 895க்கு மேலே வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். ஓகே, சரி. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்க். சார் HDFC பேங்க்கில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கீழே பாருங்கள், சப்போர்ட் 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 சப்போர்ட். ஸோ இந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 1400 பிலோ க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லோயரில் ஃபார்மேஷன் வந்து அதாவது ஒரு ஹை இன்னொரு ஹை கட் ஆக முடியல. கண்டினியூஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலிங்கான வியூ பார்க்கலாம். சேல் அண்ட் பைக்கான வியூ எது வரலாம் வரும்னா 1390 வரலாம் ஃபஸ்ட் லெவல் வரும். 1390 1390 வந்து ஃபஸ்ட் லெவல் வரும்.
இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே சப்போர்ட்டுக்காக ரேஷன்ஸ்க்காக திரும்ப அகைன் மேலே போகும். ஆனால் மொத்தத்தில் ப்ரைஸ் இங்கே வரும் 1390 ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது HDFC பேங்க்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதானியில் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜஸ்ட் சிம்பிளாக பாருங்கள். அதாவது ப்ரைஸு ஃபால் ஆகிருக்கு ரைட்டுங்களா, ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே நீங்கள் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்ட உடனே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதான் பாருங்கள், சின்னதாக ஒரு புல் பேக் அகைன் உங்களுக்கு சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை எதிர்பாருங்க. ப்ரீவியஸ் ஐயை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பாருங்கள். பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் இருங்க. ஏன்னா திரும்பவும் அப்படியே மேலே போனால் கூட அகைன் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதானி என்டர்பிரைஸ் வந்து கொஞ்சம் புல் பேக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து சேலிங்கான வாய்ப்பு மட்டும் பாருங்கள், பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு பார்க்காது. ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பிரேக் அவுட் பண்ணலான்னு ஆக்சுவலாக பை சைடு வேண்டாம். பை சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்காக. நல்லா அது ப்ரைஸ் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அதில், அதாவது பையிங் ப்ரெஷர் கிடையாது, ஒன்லி சேலிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரியுது. ஸோ சேலிங்கான வாய்ப்பு மட்டும் அதில் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெரன்பால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சேலிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லைன் கண்டினியூஷன் ஆகுது. 520க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங்க்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இது என்னைக்கு கொடுத்தது, 7ஆம் தேதி கொடுத்தது, 7ஆம் தேதி பிரேக் டவுன் இங்கே இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட் லெவல்லேருந்து இங்கே வரும். 514க்கு ஹெரன்பா டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, கிளியராக 1 by 1 பிரேக் டவுன் ஆகிட்டு வந்துட்டு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் சேலிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம், அல்லது வெபினார் அட்டன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இல்லை ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.